துணை முதலமைச்சர் பதவியேற்கும் உதயநிதிக்கு வாழ்த்து சொன்னார் ரஜினிகாந்த். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகஸ்ட் 19ஆம் தேதி துணை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க இருப்பதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் தமிழ் புதல்வன் திட்டம் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், பேச்சுவாக்கில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என சொல்லிவிட்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு பிறகுதான் அப்படி கூப்பிட வேண்டும், சாரி நான் இப்பவே சொல்லிட்டேன் என கூறினார். இதன் மூலம் துணை முதலமைச்சர் பொறுப்பை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்பது உறுதியாகியுள்ளது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. அன்றைய நாள் ஆவணி அவிட்டம், பௌர்ணமி நாள். கடவுள் நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் தெரியும் இது ஒரு மிகச்சிறப்பான நாள். ஏனென்றால் ஆவணி அவிட்டத்துக்கு என்று ஒரு சிறப்பும், பௌர்ணமிக்கு என்று ஒரு சிறப்பும், திங்கட்கிழமை என்பதால் அந்நாளுக்கு ஒரு சிறப்பும் என பல சிறப்புகளை கொண்ட நாளாக இது இருக்கிறது. அதனால் தான் ஆகஸ்ட் 19ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலினுக்கு ப்ரமோஷன் கொடுக்க திமுக முடிவெடுத்திருக்கிறது. ஏற்கனவே தமிழக அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் சிலர் உதயநிதியை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என கோரிக்கை வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் அறிந்த பலருமே உதயநிதிக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்களாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இந்த செய்தி கேள்விப்பட்டு தனது வாழ்த்துக்களை தொலைபேசியில் கூறியுள்ளார். அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியானதும் தனது வாழ்த்தை வீடியோவாக வெளியிட வாய்ப்பிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினும் ரஜினியும் நல்ல நண்பர்களாகவும் இருந்து வருகின்றனர்.